எப்படி இருக்கீங்க? பாரு விஜய் பாரு அவங்க வந்து லெட்டர் மூலமா எடுக்கப்படுவதில்லை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பிக் பாஸ் லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா விக்ரம் இருக்கார்ல, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப விக்ரமும் துஷாரும் இந்த இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி பிக் பாஸ் வர வச்சிட்டாரு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. எல்லாருமே கிச்சன் ஏரியால இருந்து இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது துஷார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. துஷார் நேற்று நடந்த விஷயத்த சொல்றாரு. அதாவது பார்வதி வந்து கிச்சனில் உட்காந்து பிரச்சனை பண்ணாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே சாப்பிட மாட்டோன்ற மாதிரி ஸ்ட்ரைக் இருந்திருப்பாங்க. அதை பற்றிலாம் இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிக் பாஸ் இருக்கார்ல, அதெல்லாம் உங்கள் பிரச்சனை, அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்ல தேவையில்லை. வேற ஒரு விஷயம் நடந்தது. நாங்கள் லெட்டரில் சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அந்த இன்ஃபர்மேஷனில் கொடுக்குறத நீங்கள் பண்ணணும், அதை ஒழுங்காக பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன நீங்களே சொல்லுங்க பார்ப்போன்னு கேட்குறாரு. அதுக்கு துஷார் இருக்கார்ல, பிரவீன் காந்தி சாரோட திங்ஸ் இருந்தா எடுத்து வைக்க சொன்னீங்க, ஆனா எங்களுக்கு பெருசா எந்த ஒரு திங்ஸும் கிடைக்கல, கிடைச்சதை நாங்க வஸ்டோன்ற மாதிரி துஷார் சொல்றாரு. அதுக்கு பிக் பாஸ் இருக்கார்ல, அந்த விஷயத்தை பத்தி நான் பேசல, வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன். எப்பவுமே டாஸ்க்குக்காக நாங்க பேப்பர் பென்னு தரோம், பேடெல்லாம் தரோம், அதை திரும்பி நீங்க ஒழுங்கா வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. வஸ்ட்டுமே அப்படின்ற மாதிரி துஷார் சொல்றாரு. எல்லாருமே வஸ்டோன்ற மாதிரி தான் சொல்றாங்க, ஆனா இன்னமும் இந்த இடத்துல தான் இருக்குன்றது தெரிய வருது. பிக் பாஸ் எதுக்காக இந்த பேப்பரு பெண்ணெல்லாம் திரும்பி கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அது மூலியமாக கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. இப்போ மைக்கில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேப்பர் பெண்ணை யூஸ் பண்ணி இவங்க நினைக்கிறதெல்லாம் பேசிப்பாங்க. அதனால தான் ஒரு டாஸ்க் முடிஞ்சோனே வைக்கணும்னு பிக் பாஸ் சொல்லுவார். அதை துஷார் சரியாக பண்ணலன்றதை பிக் பாஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ரெண்டாவது பிக் பாஸ் என்ன அட்ரஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கை எல்லாருமே டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, மைக்கு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அந்த இடத்துல நீங்க எதையாவது வைக்கிறீங்கன்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக விக்ரம வர வச்சிருக்காருன்னு இப்பதான் புரியுது. விக்ரம் அந்த மைக்ல எதையோ சுத்தி வச்சிருக்காரு, துணி மாதிரி எதையோ சுத்தி வச்சிருக்காரு. வெளியில இருந்து பார்வதியும் இதை கேட்டுட்டு இருக்காங்க. பார்வதியும் மைக்ல ஏதோ வச்சிருக்காங்க போல. ஐயோ சாரி பிக் பாஸ்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மைக்கை ஏற்கனவே இவங்க நிறைய வாட்டி ரிப்பேர் பண்ணி ஆளுங்க சரி பண்ணி உள்ள அனுப்பியிருக்காங்க போல. அதாவது 2-3 வாட்டி இந்த மாதிரி ரிப்பேர் நடந்திருக்கு. நீங்க தெரியாம பண்ணா பிரச்சனை கிடையாது, ஆனா நீங்க இந்த மாதிரி வேணும்ட்டே பண்றது சரியில்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு டக்குன்னு தந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க, அந்த மைக்ல எதுவுமே வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ மைக்கை நிறைய பேர் மறைச்செல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றியும் பிக் பாஸ் சீக்கிரமா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ துஷாருக்கு எதை பற்றி அவர் பேசுறாருன்னே சட்டுன்னு புரிஞ்சுக்க முடியலங்க. துஷார் வந்து ஒரு தலைவருக்கான எந்த தகுதியும் வச்சிடலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் ஒரு விஷயத்தை கேட்குறாருன்னா என்ன கேட்குறாருன்னா சட்டுன்னு இவனுக்கு புரிஞ்சு சொல்ல தெரிலங்க. அதே மாதிரி வந்து அந்த பேடை வந்து வைக்க சொல்லிட்டார்ல, வஸ்டாங்களா இல்லையான்றது தெளிவாக தெரியாதா? ஒரு லீடருக்கு தெளிவாக தெரியாதா? பிக் பாஸ் நாங்கள் வஸ்டம் பிக் பாஸ், இல்லை பிக் பாஸ், சாரி பிக் பாஸ், ஸ்டார்டிங்கே சொல்றதுக்கு என்னங்க, வஸ்டம் தான் நினைக்கிறோம்னு எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிக் பாஸ் இந்த விஷயத்தை பேசுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காரு. விக்ரமை பொறுத்த வரைக்கும் அதை பாருங்க, கையில் ஒரு துணி வச்சிருக்காருல, இந்த துணியை அந்த மைக்கு கிட்ட வச்சிருக்காரு போல. மைக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒன்று, அதை நீங்க இந்த மாதிரிலாம் டேமேஜ் பண்ணாதீங்க. நீங்க தெரியாம, அதாவது மைக்கு தெரியாம டேமேஜ் ஆனா பரவாயில்ல, இது இன்டென்ஷனா பண்ற மாதிரி இருக்கு, இதுக்கப்புறம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இந்த சைடு பார்வதியும் சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.